Hi friends, GS Arunjay. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒரு லேப்டாப் டிஸ்ப்ளே ப்ராப்ளம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த வீடியோக்காக ஆஃப்டர் லாங் டைம்க்கு ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபுல் வீடியோ போடுறோம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். கிட்ட ஆயிடுச்சு, அது ரொம்ப கேப் விழுந்துருச்சு. அது ஏன் எதனால என்னங்கிறது எல்லாமே பின்னாடி நான் வீடியோல சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா பின்னாடி நான் என்ன சொல்ல வரதுங்கிறது தெரியும். சரி, ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த ஏசர் லேப்டாப்பு இப்போ நான் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறேன். பவர் பட்டன் அழுத்திருக்கேன். கரெக்டாக டிஸ்பிளே வருதுங்களா? ஃபுல் டிஸ்பிளே வருது பாருங்க. அது என்ன ஆகுன்னு அப்படியே மிஷின் வர ஆரம்பிச்சிங்களா? அப்படியே பாதி இப்படி போக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே ஒயிட்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. இது மேபி வந்து ஹார்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு நாம நினைப்போம். பட் ஆனால் ஹார்ட்வேர் இஷ்யூ கிடையாது, இது டிஸ்பிளே இஷ்யூ தான். இதுதான் பிரச்சனை. இது நான் அந்த டிஸ்பிளே எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணுறலாம். இது வந்து இதே ஸ்க்ரீனு இன்னொரு லேப்டாப்போட ஸ்க்ரீனை பிரித்து வச்சுருக்கேன். இதே ஃப்ளக்ஸ் கேபிளை நான் எடுத்து இந்த டிஸ்பிளேக்கு மாற்றுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், இது வேற ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பாதி தான் தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ ஸ்க்ரீன் வந்து பாதி நிற்குது. ஆஃப் பண்ணுறேன். ஸ்க்ரீனு ஃப்ளக்ஸ் இங்கே இருக்குது. இந்த கேபிளை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அந்த டிஸ்பிளேவில் இன்செர்ட் பண்ணுறேன். இதில் லாக் பண்ணிட்டேன். இப்போ அந்த லேப்டாப் ஆன் பண்ணுறேன். இதில் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்க்ரீன் எதுவுமே ஆகலை. ஃபுல்லாகவே தெரியுது. அப்படியே நின்னாலும் கூட உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே தான் தெரியுது. மிஷின்லாம் வரல. அப்படிங்கிறப்ப இது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுங்களா? டிஸ்பிளே தான் ப்ராப்ளம். ஸ்க்ரீன் கரெக்டாக இருக்குது. ஓகே, ஃபைனலாக அந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். சொல்யூஷன் கிடைச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இவ்வளோ நாள் நான் ஃபுல் வீடியோஸ் அதிகம் பண்ணுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிங்க. ஏன் ஒரு விளாகும் போடுறதில்ல, டெக் வீடியோஸும் போடுறதில்ல அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க. என்னோட மைண்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். நிறைய சப்போர்ட் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் கிடைக்கல. குறிப்பிட்ட டைமிங்க்கு அப்புறம் நானும் வீடியோஸ் போடுறதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் பிஸ்னஸ் ஓரியன்டாக இந்த இதில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, ஓகே, நம்மளால் இதில் வீடியோ போட்டு தான் எதுவும் பண்ண முடியல. நம்ம சர்வீஸ் ரிலேட்டடாக நம்மளோட சர்வீஸ் வீடியோஸ் போட்டு 4 பேருக்கு நமக்கு தெரிஞ்ச நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுப்போம்னு இப்போ பிஸ்னஸ் ஓரியன்டாக இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது மொபைல் சர்வீஸ் பண்ணால் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஊர் எந்த பிளேஸ் இருந்தாலும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.